நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். கடந்த ராத்திரியெல்லாம் தேவனுங்களுக்கு நல்லவராக இருந்து பாதுகாத்து பராமரித்து காலமே நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற அந்த காலை ஜபத்திலே எங்களை கொண்டு வந்ததுக்காக சோத்திரம். வந்திருக்கிற தேவ ஜனங்களுக்காக உங்களை ஸ்துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். தொடர்ந்து பாடல் ஆராதனை, ஆண்டவரே தேவவசனங்கள், ஜபங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதிசயங்களை காணப்படுவீராக. கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சோதனம், 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 சோதனம். ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். சோதனம், சோதனம். ஹல்லேலூயா. சோதனம், 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 சோதனம். ஆமென் ஆண்டவரே. சோதனம், 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 சோதனம். ஹல்லேலூயா. சோதனம், 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 சோதனம். என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. உடையான சேற்று நின்று தூக்கிய நிறுத்தினீரே. உடையான சேற்று நின்று தூக்கிய நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. உந்தனை நான் மறவே, உந்தனை போற்றிடுவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. அலைதோட கடலதனை அடக்கிய அமர்த்தினீரே. அலைதோடு கடலதனை அடக்கிய அமர்த்தினீரே. வாழ்வில் வல்லமையா என்றுமே காணச் செய்யோ. வார்த்தையில் வல்லமையே என்றுமே காணச் செய்யோ. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம். என் ராஜனே, அனுதினமும் வழி நடத்தோ. ஆயினும் அன்பு வைத்தே தாங்கிய காப்பவரே. ஆயினும் அன்பு வைத்தே தாங்கிய காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உங்களை பின் செல்லவே. ஜீவிய காலமெல்லாம் உங்களை பின் செல்லவே. என் இயேசுவே, நான் என்றும் உந்தன் சொந்தம்.
சொந்தம் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும் என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம்
ஜீவிப்பேன். சோதனை யாருள் சோர்ந்திடோ, வேதனை வேலை வந்திடோ, சோதனை யாருள் சோர்ந்திடோ, வேதனை வேலை வந்திடோ, என் மன பாரம் எல்லாம் மாறிடோ, சத்தம் உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். சத்தம் உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹalleluya 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 ஹalleluya. பிரைஸ் காட் பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த அருமையான நாளிலே நாம் சில வசனங்களை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் வாசிங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இவ்வளோ நேரம் அடிக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். புருஷர்களுக்கு ஆண்டவர் 1 தீமோத்தேயுவை கொண்டு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு பாருங்க. பவுல் சொல்கிறாரு, புருஷர்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. சொல்ல பார்க்கலாம். என்ன செய்யக்கூடாது? கோபம் இருக்கக்கூடாதா? அப்படியே கோபம் இல்லாதவங்க புருஷர்கள் என்ன செய்யணுமா?
எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். அப்படி தானே சொல்லியிருக்கு. படிக்க பார்க்கலாம். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல், பார்த்தீங்களா, புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவங்களுக்கு பேர் புருஷர்கள். சொல்லுங்க பார்க்கலாம், இவங்களுக்கு பேர் என்ன? புருஷர்கள். இப்போ புருஷர்கள் எப்பொழுதும் கோபம் இல்லாமல், பார்த்தீங்களா, கோபம் இல்லாமல் தர்க்கம் இல்லாமல், ஸ்தோத்திரம், எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இது புருஷர்கள் என்று சொல்லும் போது நீங்கள் புருஷர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது நம்ம புருஷர்கள் என்று சொல்லப்படுகிறோம். புருஷர்களான பிறகு புருஷனுக்கு ஏற்ற வேலை சிந்திக்கிறோம், அவ்வளோதானே. குழந்தையாக இருந்தபோது நான் குழந்தைக்குரிய வேலையை சிந்தித்தேன். அந்த மாதிரி இது எல்லாம் ஆண் பெண் எல்லாருமே அதில் கூடும், எல்லாருமே அதில் வரக்கூடும். அப்போ நம்ம புருஷர்கள் ஆன பிறகு புருஷனுக்குரிய வழியாக தான் நம்ம என்ன செய்யணும்? சிந்திக்கணும். ஆகவே அதுவே. ஆனால் இங்கே கைகளை உயர்த்தி ஜெபிக்க சொல்கிறது புருஷர்களை தான், சகோதரிகளே இல்லை. ஆனால் இன்றைக்கி நிறையா சபைகளில் எல்லா சகோதரிகளும் சேர்ந்து கைகளை உயர்த்துங்கன்னு நல்லா ஊழியக்காரங்க சொல்கிறாங்க. அதனால் அது பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? வாலிபத்திலிருந்து வயோதிபர்களிலிருந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கைகளை உயர்த்துறாங்க. அதில் சில குண்டுகளுக்கு என்னன்னா, எப்போதும் நம்ம ஆடையெல்லாம் சரியாக போட்டிருக்கணுங்கிற அறிவு சில லேடிஸுகளுக்கு இருக்காது. ஏன்னா வெகுளி மாதிரி இருப்பாங்க. அதனால் கை தூக்க சொன்னால் உடனே தூக்கிறது. கை தூக்குறோமே, இப்போ நம்ம ஆடை என்ன ஆகும், எப்படி விலகும், இதெல்லாம் அறிவே இருக்காது. ஸ்தோத்திரம். இதுக்கு என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியான ஒரு உதவியே இருக்காது. நான் ஒரு சொந்த அறிவும் இருக்காது. ஸ்தோத்திரம். கை தூக்கினா உடனே தூக்கிறது. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒருத்தர் கை தூக்கும்போது, சபைகளில் கை தூக்கும்போது பார்த்தா தூக்கணும். ஸ்தோத்திரம். உங்களை ஆடையெல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்தோத்திரம். ஏன்னா கண்டிப்பாக நீ கை தூக்கும் போது நீங்களாம் கை தூக்கிருக்கீங்களா, யாராக பார்ப்பாங்க, உங்களை கண்டிப்பாக பார்க்க தான் செய்வாங்க. அப்போ பார்க்கும்போது உங்களை நேர்முகமாக உங்களை பார்க்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிங்க. எல்லா சபையாரையும் இதை தெரிஞ்சுக்கணும். அநேக ஊழியர்கள், வெளியிலேருந்து வர ஊழியர்கள், சில கொண்டாட்டமான ஊழியர்கள், டான்ஸ் ஊழியர்கள் வந்த உடனே என்ன பண்ணுவோம்? கையில் தூக்க, எல்லாம் கையில் தூக்க, ரெண்டு கையில் தூக்கி மேலே அடிக்கணுமா? மேலே கையில் தூக்கி அடித்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க. ஒரு சகோதரிகள் அனுதின வாழ்க்கையிலேயே அவங்க ஒழுங்கா ஆடை போட தெரியாதவங்க. அப்படிப்பட்டவங்களாம் நீங்க சபைக்கு வராங்க. சபைக்கு வரும்போது ரெண்டு கையும் தூக்கி மேலாடி, நான் பவுல் சொன்னாரா ரெண்டு கையும் தூக்கி மேல அடிக்கிறதுக்கு? இன்னைக்கு வினோதமான ஊழியர்கள் மக்களுடைய பெயரெல்லாம் கெடுத்து குட்டிச்சராக்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடாது. லேடிஸுங்க எப்போதுமே ஸ்தோத்திரம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது கொஞ்சம் பார்த்து தான் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். இங்கே வேதத்தில் சகோதரிகள் எல்லாம் கைகளை உயர்த்தி எந்தெந்த இடங்கள்லாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, கோடிட்டு காட்டுக்கலாம், பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்றும் வேதவசனத்தை நல்லா படிக்கணும். ஸ்தோத்திரம். படிப்பறிவு இல்லைன்னா ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் போட்டு கேட்கணும். ஒன்றும் இல்லாமல் ஸ்டேஜில் போனதும் கண்டதெல்லாம் பேசி, கண்டதெல்லாம் காய்ச்சி கொண்டதெல்லாம் கோலங்கிற மாதிரி தேவ ஜனங்களை இன்னைக்கு சிதறடித்து கொண்டிருக்கிற இந்த மாதிரி ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறது. அதனால் ஸ்தோத்திரம். இந்த மேலே கையை தூக்கி அடிக்கிறது, ரெண்டு கை தூக்கி மேலே அடிப்போம், இதெல்லாம் பைபிளில் இல்லாத ஒரு காரியங்களை எடுத்துக்கொண்டு ஸ்தோத்திரம் இப்போ என்ன செய்கிறோம்? மக்களை அலங்க பழங்க அடிக்கக்கூடாது. ஏன்னா நல்லா கவனிக்கணும். இதில் ஏன் இதை நம்ம சொல்ல வரோன்னா, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. என்னன்னா லேடிஸுங்க சரியாக இல்லை. நானே சொல்கிறேன், எங்கள் சபையில் இருக்கிற ஒரு சிலரே ஸ்தோத்திரம் எப்படி இருக்கிறாங்கன்னா, அந்த சர்ச்சு நடக்கும் போதெல்லாம் கரெக்டாக இருந்தெல்லாம் அந்த கை தூக்கும் போதெல்லாம் கரெக்டாக தூக்குறாங்களான்னா கிடையாது. ஆமாம், இங்கேயே சில ஒழுங்கு இல்லை, வெகுளி மாதிரி இருப்பாங்க. அப்படியே அவங்க பாட்டை கை தூக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சரீரத்தில் என்ன நடக்குதுங்கிறத கூட சிந்தித்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு. இதே மாதிரி தான் நான் பல சபைகளுக்கு போகிறேன். நான் போகிற சபையில் சொல்ல மாட்டேன், கையை தூக்கலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், எனக்கு அறிவு இருக்குது. சோத்திரம். அதனால் அப்படியெல்லாம் நம்ம வேலை வாங்கக்கூடாது. நம்ம பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறதோ அதை சொல்லலாம். ஆனால் இதில் ஒரு பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாதிப்பு இருக்கிறதுனால அந்த மக்களை அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. இன்றைக்கி வர எல்லாரும் அப்படி தான் பண்ணுறோம்.
எல்லா ஊழியக்காரங்களும் இப்போ அப்படி தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பழைய ஊழியக்காரங்க சில ஊழியக்காரங்க தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் மீறி எல்லாம் 2 கை இன்னைக்கு தட்டுங்க, 2 கையை உயர்த்துங்க, சோத்துறேன் இல்லை ஜென்ஸு லேடிஸு எல்லாரையும் உயர்த்தி காட்ட சொல்கிறது. இப்படிலாம் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்து தேவநாமத்தை தூஷிக்கப்படக்கூடாது. பைபிளில் என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எப்படி? பரிசுத்த அலங்காரத்தோடு. நீங்கள் கைகளை தூக்க சொல்லும்போது பரிசுத்த அலங்காரத்தை பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? நீங்களாம் சபை நடத்துகிறவங்களா? இப்படி தான் சபையை நடத்துகிறதா? யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத விஷயங்களை பண்ணி தேவ ஜனங்களை சோத்திரம் சாபத்துக்குள்ள ஆக்கக்கூடாது. அதனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை சோத்திரம் சகோதரர்கள் தான் கைகளை எல்லா இடங்களும் உயர்த்தணும். அதுவும் எப்படி உயர்த்தணும் அப்படின்னா, சகோதரர்களுக்கு கோபம் தர்க்கம்லாம் இருக்கக்கூடாது. நீ தர்க்கம் பண்ணுறவனா இருந்தால், நீ கோபக்காரனாக இருந்தால் உன் கைகளை நீ உயர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. நீ உயர்த்த வேண்டாம். உனக்கு கைக்கு சம்மந்தமே கிடையாது. இன்னும் கோபம் மாறல, இன்னும் தர்க்கம் மாறல. ஆனால் என்ன பண்ணுவேன்? சபை வந்து 2 கை வைத்து சோத்திர 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 சோத்திர. வசனம் புதிய ஏற்பாட்டு வசனம். நீங்கள் எந்த ஏற்பாட்டில் இருக்கிறீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எந்த ஏற்பாட்டில் இருக்கிறீங்க? இந்த வசனம் புதிய ஏற்பாட்டு வசனங்க. நீங்கள் எந்த ஏற்பாட்டில் இருக்கிறீங்க? வசனத்தை நம்ம கூர்மையாக நமக்கு சொல்லுது, நல்லா கவனிக்கணும். வசனம் சொல்லுகிறத நம்ம கேட்குறவங்களா இருக்கணும். பார்த்தீங்களா எப்படி சொல்லுதுன்னு? எவ்வளோ அருமையாக சொல்லுகிறாங்க, எவ்வளோ அருமையாக புட்டு வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவ்வளோ சின்ன பையன் 17 வயசு 19 வயது வரைக்கும் தான் ஊழியம் பண்ணான். 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப கம்மியாக தான் ஊழியம் பண்ணியிருக்கிறார். தீமோத்தேயு பாரமான ஊழியங்கள். ஸ்தோத்திரம். விக்கிரக சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பேசுகிறதுனால தூக்கி அடிச்சுட்டாங்க, கொண்டு விட்டாங்க. சோத்திரம். அவர் வைராக்கியமாக உள்ளவர். சோத்திரம். அதனால் அந்த தீமோத்தேயுக்கு அவர் கொடுக்குற ஆலோசனை பாருங்கள், இப்படியெல்லாம் ஸ்தோத்திர ஆலோசனை சொல்லிக் கொடுக்குறாரு. அருமையான தெய்வ பிள்ளையே, நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் பல இடங்களிலும் போகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஊழியக்காரங்க பல இடங்களுக்கு போகிறோம். அதே மாதிரி விசுவாசிகள் சகோதரர்கள் பல இடங்களுக்கு நீங்கள் போய் ஊழியம் பண்ணுறீங்க. நீங்கள் ஊழியம் பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, கோபம் உங்களுக்குள்ள வரக்கூடாது, தர்க்கம் பண்ணுற வேலை இருக்கக்கூடாது. தர்க்க சாஸ்திரிகள் எப்போதும் நிறைய இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தர்க்கம் பண்ணக்கூடாது. தர்க்கம் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டு என்ன செய்யணும்? கரங்களை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கணும். சோத்திரம். இதை தான் நீங்கள் பண்ணணும். சோத்திரம். நீங்கள் கோபமும் பண்ணுவீங்களாம், தர்க்கமும் பண்ணுவீங்களாம், கைகளையும் ஊற்றி ஜெபம் பண்ணுவீங்களாம். எப்படி? சோத்திரம். இது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் தானே, வேதத்தில் இல்லாத ஒரு விஷயம் தானே. அதனால் கண்டிப்பாக தேவ பிள்ளைகள் உங்கள் கோபத்தை முதலாவது அடக்கி போடுங்க. நீங்கள் தர்க்கம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் விடுங்க. ஸ்தோத்திரம். விட்டுட்டு இப்போ என்ன செய்யுங்க? ஆண்டவர் சமூகத்தில் நெல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமாம். இப்போ இங்கே இருக்கிறவங்க கூட நம்ம என்ன பண்ணுறோம்? 3 வேளை ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். எப்படி? தானியேல் போல் 3 வேளை ஜெபம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அந்த 3 வேளை ஜெபம் பண்ணுறவங்கெல்லாம் என்ன செய்யணும்? கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஒருவேளை உங்கள் ரூமில் கரங்களை உயர்த்தி ஜெபிச்சாலும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கோவப்படக்கூடாது, தர்க்கம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யணும்? 3 வேளையும் தானியேல் போல் முழங்கால் போட்டு நல்லா ஜெபிக்கலாம், கைகளை வைத்து ஜெபிக்கலாம். தானியேல் அப்படி ஜெபம் பண்ணியிருப்பார். அதனால் ஸ்தோத்திரம். ஜெபிங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அப்படியே 1 பேதுரு 3 1லேருந்து 4 வசனம் படிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்கள். போதும். அல்லேலூயா. பாருங்கள், இங்கே என்ன சொல்கிறாரு? இப்போ ஸ்திரீகளுக்கு சொல்லும்போது இங்கே பேதுரு சொல்கிறார். பேதுரு என்ன சொல்கிறாருன்னா, 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை சொல்கிறார். பாருங்க, சில வசனங்கள் ஸ்திரீகள் எப்படி இருக்கணும் என்று சொல்லி அழகாக சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வாசிக்க பார்க்கலாம். அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு என்று சொல்கிறாரு. கவனிங்க.
அந்த இடத்துல பேதுரு அந்த காலங்களில் சொந்த புருஷர் என்று சொல்லுகிறதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அவர்கள் அங்கே சில நேரங்களில் நல்லா கவனிக்கிறோம், கொழுந்தனார்கள், அண்ணன் தம்பிமார்கள் இப்படியெல்லாம் வரிசையாக வர்றதுனால சோதரம் சில நேரங்களில் எல்லாருக்கும் நம்ம அடிபணிய முடியாது. ஆனால் நம்ம சொந்த புருஷருக்கு என்ன தான் செஞ்சாகணும் சொல்லுங்கள், கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும் சோதரம். ஆக சில பேர் புருஷன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க, கொழுந்தனார் சொல்கிற பேச்சை ரொம்ப கேட்பாங்க. சில குடும்பங்களில் நாங்கள் இதை பார்த்துருக்கோம். இப்படி சில இது நடக்குது. சில மனைவிமார்கள் வீட்டில் புருஷன் சொல்கிறதே கேட்க மாட்டாங்க. ஊரில் யார் சொன்னாலும் சரி, திடீர்னு ஒருத்தவங்க ஒரு காரியம் சொன்னால் உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, கேட்டதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஸ்தோத்திரம். அன்னைக்கு இந்த பேதுரு இருந்த காலங்களில் அந்த செதறியிருக்கிற 12 கோத்திரங்களில் இந்த பிரச்சனையும் அங்கே இருந்தது ஸ்தோத்திரம். அதனால தான் அந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் பேதுரு அப்படி ஆலோசனை கொடுக்கும்போது அவர் எப்படி கொடுக்குறாரு பாருங்க, உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். ஏன்னா சிலர் புருஷனை பார்த்து பார்த்து அழுத்து போச்சு, புருஷன்கிட்ட பேசி பேசி தவிட்டி போச்சு, புருஷன்கிட்ட பழகி ஆடாடா எனக்கே தெரியல அந்த வேலை பாருங்க, அவங்க சொல்லித்தராங்க, எனக்கு போர் அடிச்சு போச்சான். அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, புருஷர் இப்போ என்ன சொன்னாலும் மதிக்கிறது இல்லை, என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் இல்லை. சில மனைவிமார்கள் அப்படி இருக்கிறீங்க. அதனால தான் இங்கே ஆண்டவர் பேதுருவை கொண்டு இவ்வளோ தெளிவாக சொல்கிறார். இப்போ நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்கள் வீட்டுக்கார் சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களா? சில கிராமங்களில் பார்த்தீங்கன்னா பழைய காலங்களில் இருந்த சில முதியோர்கள்லாம் ரொம்ப இன்னைய வரைக்கும் அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப கீழ்ப்படிஞ்சு புரிஞ்சு நடப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் புரிஞ்சு நடக்கிறது இல்லை. இப்போ உள்ள மனைவிமார்கள் புருஷன்மார்கள் புரிஞ்சு நடக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப வரும்போது ரொம்ப அப்படியே பயபத்திரமாக இந்த பூனையும் பால் குடிக்க மாட்டு தான் வராங்க. நாங்கள் கூட பக்கத்துலேருந்து ஒரு கல்யாணத்தை பார்த்தோம். அந்த கல்யாணத்தில் வரும்போது அந்த பிள்ளைய பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த பிள்ளைய போல தாழ்மை உள்ளவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் வேறு சர்டிஃபிகேட் கொடுத்தோம். பரவாயில்லையே நீ நல்லா இருக்கியே, இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பார்த்து ரசிக்கப்படலை. பின்னாலும் ஜபம்லாம் பண்ணுவோம். ஆனால் ஸ்தோத்திரம் வர வர மாமியா கழுத போல ஆனாலாம். ஸ்தோத்திரம் பார்த்தீங்களா, அப்படியே கண்டினியூஸாக நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் அப்படியே படித்த படிப்புக்கு ஒரு வேலை, அப்படியே அந்த வேலை வரும்போது வார்த்தையெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுங்க. தாழ்மையின் வார்த்தை மாறிச்சு, வேலையெல்லாம் செய்யக்கூடிய அந்த நிலைமை மாறிச்சு, உதவி செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை மாறிச்சு, எல்லாம் அப்படி மாறி இப்போ நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறேன். எங்கள் மாமியார் மருமகளுக்கு வருகிற பிரச்சனை, நானும் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறேன், அதனால் நீ வேலை செய்ய, நான் சின்ன பிள்ளை, எனக்கு அவ்வளோவா தெரியாது, உனக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லா வேலையும் நீயே செய்யன்னு சொல்லிவிட்டு அழகாக பாருங்கள் 6 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செஞ்சுட்டு இருந்த மருமக வேலைக்கு போக ஆரம்பித்தது 8 மணிக்கு எந்திரிக்கிறா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த அம்மானா எல்லாம் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு இவங்களுக்கும் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போகணும். பார்த்தீங்களா, அவங்களும் வேலைக்கு போகணும். இந்த மாதிரி போக போக மாறிச்சு. இப்படி எல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றா கேட்கும் பொழுது இப்போ சண்டைகள், வாய் சண்டைகள், கை ஓங்குறது, அடிக்க வர்றது, கெட்ட வார்த்தை, கொச்ச வார்த்தையை வச்சு மாமியால் பேசுறது. யோசிச்சு பாருங்கள், இப்படியெல்லாம் சில பேர் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கையா? யோசிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, மாமியாரை தான் என்ன செய்வோம், தவறு செய்கிறவங்கன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மைக்கு அது கிடையாது. மாமியார் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அவங்க காலங்களில் எப்படி நடந்தாங்களோ அதைத்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சில நேரம். ஆனால் அது சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் அதை ஒத்துக்கவும் மாட்டாங்க. சில மருமகள்கள் ஒத்துக்கிறதே இல்லை. அந்த காலத்தில் அவங்க எப்படிலாம் வாழ்ந்தாங்க, எப்படிலாம் செஞ்சாங்க, எப்படிலாம் தான் புருஷனை கனம் பண்ணாங்க, அதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சில நேரங்களில் சொல்லிக் கொடுக்கும்போது மருமகள்கள் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. இப்போ உள்ள மருமகள்கள், நான் சொல்லித்தரேன் நீ கற்றுக்க என்று சொல்லி நான் 8 மணி வரைக்கும் தூங்குவேன். என்ன, எனக்கு பெட் காபி கொடுத்து நீ தான் எழுப்பி விடணும். எப்படி பார்த்தீங்களா இன்றைக்கி மாமியாருடைய நிலைமை எப்படி போச்சுன்னு? சோத்திரம். கல்யாணம் ஆகும்போது வீட்டில் எல்லாரும் சொல்லி அனுப்புவாங்க, இதை வேறு போய் அங்கே மாமியாரை நல்லா பார்த்துக்க, மாமனாரை நல்லா பார்த்துக்க, கொழுந்தனாரெல்லாம் நல்லா பார்த்துக்க, நீ அந்த வீட்டுக்கு ஒரு தாயை போல இருக்கணும், நீ தான் எல்லாம் செய்யணும் என்று பெற்றோர்லேருந்து, தாய் மாமன்லேருந்து, மாமன் மச்சான்லேருந்து, முதியோர்கள் எல்லாரும், அந்த ஊர் ஜனங்கள் எல்லாரும் வாய்
வாழ்த்தி ஆசீர்வதிச்சு இந்த வார்த்தையை சொல்லி காரியத்தை அனுப்பி வைப்பாங்க. அப்படி அனுப்பி வைக்கும்போது அந்த மகள் அவ்வளோ ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இங்கே எதையும் செய்யலைன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஸ்தோத்திரம். அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவைன்னு சொல்லுவோம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவைன்னா குடும்பத்தில் கரெக்டாக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக செய்யணும். அப்போ நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நம்ம கூட இருக்கும், தெய்வ ஆசீர்வாதமும் நம்ம கூட இருக்கும். ஒரு அலையிலே சொல்லலாமா? அதனால் சொந்த புருஷருக்கு அதனால் எப்போதும் கீழ்ப்படியணும். ஸ்தோத்திரம். உங்கள் நல்ல நீங்கள் ஒருத்தர் வந்து உங்கள் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா உங்கள் புருஷன்கிட்ட நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தையை பார்த்து அவன் வெட்கப்படணும். சார் என் மனைவி எந்த நேரம் பார்த்தாலும் நான் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கேன். ஆனால் இவன் என்னடானா இவ்வளோ அன்பாக நேசிக்கிறானே மனைவியை. ஸ்தோத்திரம். மனைவி என்னடானா புருஷன் அப்படின்னு சொன்ன உடனே எண்ணெயில் போட்ட கடுகு மாதிரி நிற்கிறான் அப்படி சொல்லி ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அவன் பொறாம கொண்டு சார் என் மனைவியை நான் கண்ணாப்புனா நடத்திட்டேன், இனிமே என் மனைவியை நான் என்ன செய்ய மாட்டேன், கண்ணாப்புனா நடத்த மாட்டேன், நான் இனிமே என் மனைவி சொல்கிறத கேட்பேன்னு சொல்லி அவன் என்ன செய்வான்? உங்களை பார்த்து ஒரு தீர்மானம் எடுப்பான். சத்தமே ஒன்றத்தையும் காணும். அவன் எடுத்தா என்ன, எடுக்காமல் போனா என்ன? என் வலி தனி வலி, அப்படி தானே? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனை குடும்பங்களை உங்களை பார்க்குறவங்க அப்படியே அவங்க மனம் திரும்புவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி தான் இருக்கணும். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிட்டு 10 பேர் வருவான்னு சொல்லியிருக்கு. அது மாதிரி உங்களை பார்க்குறவன் சோத்திரம் 10 பேர் மனம் திரும்பணும். உங்கள்கிட்ட பேசுகிறவன் சோத்திரம் புருஷன் மனைவி 2 பேரும் நீங்கள் பேசிக்கிறத பார்க்கும்போது அவன் என்ன செய்யணும்? உங்களை பார்த்து புறாமடணும். என் குடும்பத்தில் எப்போதும் கீரி மாமா நாங்கள் இருக்கோம், ஐயோ இந்த குடும்பம் என்ன இவ்வளோ அன்பாக இருக்காங்க, இவ்வளோ ஆதரவாக இருக்காங்க, இவ்வளோ 2 பேரும் ஒரு மனமாக இருக்காங்கன்னு சொல்லி புறாமப்படுற அளவுக்கு இருக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆனால் நம்ம யோசிச்சுப்பாங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். சொந்த புருஷனுக்கு எல்லா விஷயத்துலையும் கீழ்படிக்கணும். அடுத்த வார்த்தை எப்படி பார்க்கலாம்? போதனையின்றி. ஆமாம், மனைவிகளின் நடக்கையினாலே புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தலாம். நல்லா கவனிங்க. போதனையெல்லாம் புருஷனுக்கு தேவையில்லைன்னு தான் பைபிள் சொல்லுது. நீங்கள் வந்து புருஷனுக்கு போதிக்க பார்க்குறீங்க, அதனால தான் நீங்கள் அவுட் ஆகிட்டுருங்க. புருஷனுக்கு போதிக்கிற மனைவிமார்களே வேதம் அதை ஒத்துக்கிறது இல்லை. போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினால புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தணும் தான் பைபிள் சொல்லுது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் எப்படி வேணாலும் இருப்பீங்களா, ஆனால் புருஷனுக்கு மாத்திரம் போயிச்சுட்டே இருப்பீங்க. நீ அப்படி போ, நீ எப்படி செய்ய, நீ இதை பண்ணு என்று சொல்லி புருஷனுக்கு மாத்திரம் கட்டளையிடுறது. உங்களை கட்டளையிடவா வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாரு? சொல்லுங்க. புருஷன் உங்களை கட்டளையிடவா அங்கேருந்து கஷ்டப்பட்டு உன்னை இத்தனை வருஷம் கழிச்சு கொண்டு வந்தா? கட்டளையிடுறாங்க புருஷன்களுக்கு மனைவிமார்கள் கட்டளை. அதை செய்யும். நீ இதை பண்ணு, இதை வாங்கிட்டு வா, போய் வெங்காயம் வாங்கிட்டு வா, போய் தக்காளி வாங்கிட்டு வா. அட பாவீங்களா! சாராள் ஆண்டவனே என்று கூப்பிடுறாங்க. சாராள் ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஆண்டவனே. ஆனால் இங்கே என்னடானா, நீ போய் தக்காளி வாங்கிட்டு வா, நீ போய் காபித்தூள் வாங்கிட்டு வா. யாரு? புருஷன். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு டைமில் வாங்கிட்டு வர்றது பரவாயில்ல. எந்த டைமும் சின்ன சின்ன பொருளெல்லாம் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு அவராக போகணும். புருஷனை இப்படி சீப்பாக்கிட்டியல்ல, இப்படி சீப்பாக்கிட்டீங்களே. ஸ்தோத்திரம். நீங்கள் உபதேசமே பண்ணக்கூடாது புருஷனுக்கு. நீங்கள் நல்லா நடந்து பாருங்கள், புருஷர்கள் எப்போதும் உங்களை நேசிப்பாங்க. புருஷனுக்கெல்லாம் இருதயம் எல்லாம் நினைக்காதீங்க, இருக்குங்க, நிறையா இருக்குது. மனைவிமார்களை விட புருஷர்களுக்கு தாங்க நல்ல இருதயம் இருக்குது. நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் மனைவிமார்கள்லாம் எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களை தான் பார்க்குறீங்க. ஆனால் புருஷர்கள் உங்களையும் பார்க்குறாங்க, பிள்ளைகளையும் பார்க்குறாங்க, அப்புறம் தாங்க தன்னை பார்க்குறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் நீங்கள் உங்களை மாத்திரம் தான் பார்க்குறீங்க. மனைவிமார்கள் இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க, இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. காலையில் போகிறவன் எப்படி வரான்னு தெரியாமல் நம்மளாம் என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திரம். அதை மறந்து வீடுகளில் நம்ம பல விஷயங்களை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். காலையில் போகிறவன் பகலெல்லாம் போய் அந்த வேலையை செய்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் ஸ்தோத்திரம் அந்த வேலையை செய்யலைன்னா நம்ம சாப்பிட முடியாது. என் பிள்ளைங்க பட்டினியாக கிடப்பாங்க,
என் மனைவி பட்னியாக கிடப்பான்னு சொல்லி எந்த வேலையாக இருந்தாலும் இருக்கட்டும்னு சொல்லி பகலெல்லாம் போய் மாடு மாறி உழைச்சி இரவு சோதரு தன்னாலே அந்த பொருட்களை வாங்கிட்டு அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு குடும்பத்தில் மாடோடி வரான் பாருங்க. அந்த அன்பை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஒரு நாள் அவங்க அப்படி செய்கிறாங்க, காலம் உச்சோட அப்படி செய்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா? அன்பு இல்லாதவனுக்கு இதெல்லாம் புரியாதுங்க, புரியாது. அவன் என்ன ஏக்கம்லாம் எப்படி இருக்கும்? வேலை முடிஞ்சோடனே அவன் சிந்தை சொல்லும், சம்பளம் நான் வாங்குவேன், வாங்கி பிள்ளைக்கு நான் அந்த பொருளை வாங்கணும், என் மனைவிக்கு இது வாங்கணும் என்று சொல்லி அப்படியே பாரத்தோட அன்போடு அதை வாங்கிக்கிட்டு ஸ்தோத்திரம் அதை அப்படியே ஒரு பையில் போட்டு எடுத்துக்கிட்டு ஸ்தோத்திரம் அப்படியே வாஞ்சியாக வந்து கதவை தட்டுவான் பாருங்க. பொண்டாட்டி சொல்லுவா, என்ன சொல்லுவா தெரியுமா? வந்துட்டியா வா அப்படின்னு சொல்லி கதவை திறந்து போய் படுத்துக்குவாங்க. எப்படி இருக்கா இல்லையான்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கெல்லாம் எதுக்கு புருஷன் இப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் பாருங்க, நேசிக்கிறவங்க, புருஷனை நேசிக்கிறவங்க இன்னைக்கு அனாதையா நிற்கிறாங்க. ரொம்ப நேசிச்சவங்க, புருஷனை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாதவங்க இன்னைக்கு அனாதையா நிற்கிறாங்க. புருஷனை காலை வச்சுட்டு வெறுத்துக்கிட்டு நிற்கிறேன். உனக்கு தான் உன் புருஷன் காலிகளை கிடக்கிறான். என் மனைவி என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவன் கீழே கிடக்கிறான் பாருங்க. நீ ஏறி மிதிக்க மிதிக்க எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவனுக்கு ஒரே நோக்கம்தான், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் பண்ணிட்டு வந்த என் மனைவியை நான் தான் பாதுகாக்கணும், என் பிள்ளைகளை நான் தான் பாதுகாக்கணும்னு சொல்லி மனைவிக்காக பிள்ளைகளுக்காக மாத்திரம்தான் அவங்க வாழ்கிறாங்க ஒவ்வொரு புருஷனும். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் உங்கள் அன்பு கிடைக்காதனால தான் வெளியில் அவங்க தவறுகிற சூழ்நிலை நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க எவங்க தவறுவான்? ஒருத்தரும் தவற மாட்டாங்க, ஒருத்தரும் தவற மாட்டான். உண்மையான அன்பை நீங்கள் கொடுக்க தவறும்போது தான் உண்மையான அந்த பராமரிப்பு உங்கள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய அந்த பராமரிப்பு அவனுக்கு இல்லாமல் போகும்போது தான் அவன் இன்னொன்று தேடி போகிற அனுபவம் வருது. இது வரைக்கும் நான் கேட்ட அநேக சாட்சி என்ன, நீங்கள் ஏன் பிரதர் இப்படி உங்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் சொல்கிற வார்த்தை, இல்லைங்க வீட்டுக்கு போனால் எனக்கு சமாதானம் இல்லை, வீட்டுக்கு போனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, அதனால தான் எனக்கு ஒரு நல்ல சாப்பாடே கிடையாதுங்க. ஸ்தோத்திரம். நான் வெளியில் காலையில் வரேங்க, சாப்பிட மாட்டேன், காலையில் வரேன், மத்தியானமும் வீட்டு சாப்பாடு இல்லைங்க, நைட்டு ஒரு வேளை தான் எனக்கு வீட்டு சாப்பாடு. ஆனால் அந்த வீட்டு சாப்பாடுக்கிட்ட போனேன்னா என் தட்டு பறக்கும், சாப்பாடு தட்டு இப்படி எறிவாங்க, அப்படியே வந்து தள்ளி விடுவாங்க வச்சு. ஸ்தோத்திரம். எந்திரிச்சு அதை போட அன்பாக போட மாட்டாங்க, எதுவுமே இல்லைங்க. ஆனால் இப்போ நான் தப்பாக போகிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த இடத்துல மன திருப்தியாக நான் சாப்பிட்றேங்க, நான் ருசியாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லி ஒருத்தர் சாட்சி சொல்கிறேன். ஒரு வாத்தியார் சாட்சி சொல்கிறான், என் வீட்டில் கிடைக்காததை அவன் தராங்க. ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணிட்டு எதுக்கு வந்த? புருஷன் கூட இருக்கிறதுக்கு தானே? அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. சில மனைவிமார்கள் பண்ணுற அநியாயம் இருக்க, அநியாயம் அக்கிரமம், அதான் சுயநலக்காரர்கள். சில மனைவிகளாம் சுயநலக்காரர்கள். புருஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் ஒரு ஏவாளை ஆதாமுக்கு ஏற்படுத்தினார். அந்த உணர்வு இல்லாமல் புருஷனுக்கு செய்ய வேண்டிய எந்த பணிவிடையும் செய்யாமல் அவனை நார விடுறதுக்கு காரணமே சில மனைவிமார்கள் தான். நீங்கள் செய்ய தவறியதை அவன் வெளியில் போய் எடுக்கிறான். அதுதான் பிரச்சனைங்க. ஒரு அலையிலே சொல்லுவோமா? கர்த்தருடைய பிள்ளையே, சும்மா ஆண்டவர் வந்து ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிற சும்மா கிடையாது. அவர் கரெக்டாக சேர்த்து வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? கரெக்டாக சேர்த்து வச்சிருக்கிறார். இது நிமித்தம் என்ன செய்யக்கூடாது? புருஷன் மனைவி ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால ரெண்டு பேரும் ஒரே மாம்சமாக இருப்பாருன்னு சொல்லியிருக்கு. ஆதாமை படைக்கும் போது அவர் அப்படித்தான் செஞ்சார், ஏவாளை இணைக்கும் போது அவர் அப்படித்தான் சொன்னார். சோத்திரம். படிங்க 2ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் படிங்க. சீக்கிரம் எடுங்க, வசனம் எடுங்க. இது நிமித்தம் புருஷனானவன் 2ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா இல்லையா? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயை விட்டு
தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரே மாம்சமா இருப்பார்கள். அப்போ ஒரே மாம்சமா இருக்கிறவங்க ஒரே சிந்தையா இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. ஒரே மாம்சமா இருக்கிறவர்கள் ஒரே சிந்தையாகவும் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் வந்து ரெண்டு பேரும் இணைக்கிறாரு. ஒரே சிந்தையாகவும் ஒரே மாம்சமாகவும் இருக்கிறதுக்கு தான் புருஷ மனைவியை தேவன் வந்து ஏதேனில் இணைக்கிறாரு. ஆனால் அது இப்போ நடக்குதா? எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா மனைவிமார்கள் எனக்கு பலவீனம் இப்படியே சொல்லி புருஷர்களை என்ன செய்றீங்க? வேதனைப்படுத்துறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? இது சொட்டாவாதனான்னு சொல்லி பல விதமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அருமையான தெய்வ பிள்ளையே, சோதரன் ஆண்டவருக்கென்று நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நாட்டின் தோட்டத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் நிலைச்சிருக்கீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு ஏனேனில் பண்ண திருமணத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றா தான் இருக்கணும், பிரிஞ்சிருக்கக்கூடாது. ஆமாம், நீங்கள் ரெண்டு பேரும் எப்போதும் ஒன்றா தான் சிந்திக்கணும். ஒரு விஷயத்தை தியானிக்கும் போது சிந்திக்கும் போது ரெண்டு பேரும் சமாதானமாக சிந்தித்து நீங்கள் முடிவெடுக்கணும். அப்படி இல்லாமல் ஸ்தோத்திரம் ஆளுக்கு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. நான் சொன்னால் என் வீட்டுக்காரர் கேட்பாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு சில விஷயங்களை செய்யக்கூடாது. எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரர் கேட்கணுங்கன்னு சொல்லணும். வீட்டுக்கு தலை வந்து புருஷன், நீ வந்து வாள் தான், தலை கிடையாது. அவனுக்கு தலை வந்து இயேசு. அதனால் நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த புருஷர்களை எந்த அளவுக்கு நீங்கள் நடத்துறீங்க? ஸ்தோத்திரம். உங்களால் புருஷர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அல்லது ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களா? மேன்மையாக இருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். சில மனைவிமார்கள் தான் புருஷனுக்கு நல்ல ஆடைகளை எடுத்து கொடுப்பார்கள். நல்ல ஆடைகளை எடுத்து என் வீட்டுக்காரர் என்ன போல என்ன செய்யணும், என்ன போலன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சில மனைவிமார்கள் வந்து அவங்க வந்து ரொம்பலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க, இல்லை ரொம்ப லோ ட்ரெஸ் பட்ஜெட் தான் அவங்களுக்குலாம். சில மனைவிமார்கள் வாழ்க்கை வருத்தம் அப்படின்னா வாழ்க்கையில் அவங்க முதன்மையாக இருக்கணும்னு விரும்பாதவர்கள், அதனால் புருஷனை தான் முன்னாடி வச்சு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மனைவிமார்கள் இருக்காங்க. ஏன்னா அப்படியே புருஷன் தான் ஒரு மனைவியை வந்து உயர்த்தி பார்க்கணுமே தவிர மனைவி தானாக உயரக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுக்கு நம்ம வாயின் வார்த்தை, நம்ம இருக்கிற நடப்பு நம்ம சரியில்லைன்னா கண்டிப்பாக புருஷன் நம்ம உயர்த்தி பார்ப்போம். ஆனால் சில பேர் வாய் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, அதனால் இப்போ புருஷன் வந்து அவங்கள கனம் பண்ணுறதில்லை, மனைவியை கனம் பண்ணுறதில்லை. ஆனால் ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையே, ஒரு புருஷன் மனைவியை கனம் பண்ணானா அவன் நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் எடுத்து கொடுத்து, தனக்கு பிரியமான வஸ்திரங்களை எடுத்து கொடுத்து இதை போடுன்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கி என்னடானா, புருஷன் எந்த வஸ்திரம் எடுத்து கொடுத்தாலும் வேண்டாம், நீ எடுக்காத, உனக்கு எடுக்க தரல, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி இவங்களா போய் ஒரு வஸ்திரம் எடுப்பாங்க. அதிலே தெரிஞ்சு போச்சு நீ புருஷனுக்காக வாழ்றவன் இல்லைன்னு. ஒரு அலையிலே சொல்லுவாங்க, புருஷனுக்காக வாழ்றவங்க புருஷன் எடுத்து கொடுக்குறது தான் போடணும், உன் இஷ்டத்துக்கு எதுவும் போடக்கூடாது. ஆனால் இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ்றதுனால புருஷன் எடுத்து கொடுக்குற ஆடைகளை தூக்கி எறிகிறது. சோத்திரம். சில இடங்களில் மனைவிமார்கள் புருஷர்களுக்கு நல்ல ஆடைகள் எடுத்து கொடுப்பாங்க. நல்ல தெளிந்த ஒரு ஆடை, அருமையான ஒரு ஆடை எடுத்து கொடுத்து, இன்னைக்கு பிறந்த நாள் என் வீட்டுக்காருக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி நிறைய மனைவிமார்கள் எடுத்து கொடுப்பாங்க. ஒரு நல்ல டீசெண்டாக சில பொருட்களை எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் எடுத்து கொடுக்குற தவறு கிடையாது. புருஷன் தானே, என் மனைவி தானே, அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ஸ்தோத்திரம். ரொம்ப காலமாக எங்களுக்கு அந்த எங்கள் குடும்பத்தில் அது கிடையாது. ஆனால் இப்போ சபை ஊழியங்களில் வந்த பிறகு தான், சபை ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவர் இப்போ தான் என்ன செய்கிறாங்க, எங்கள் வீட்டில் என்னன்னு தெரியல, சில வருடங்களாக எனக்கு பிறந்தநாள் கல்யாணம் வந்தால் அவங்க எனக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. ஒன்று அது ஆடையாக இருக்கலாம். இந்த வருஷம் வந்து என்ன கொடுத்துருக்குறேன்னா, ஒரு என்னுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து அங்கங்கே கிடம்னான்னு கிடக்கும். ஒரு பீரோவில் வைக்க முடியாது. மனைவி ட்ரெஸ்ஸு, பேரண்ட் ட்ரெஸ்ஸு, எல்லா ட்ரெஸ்ஸும், உள்ள ட்ரெஸ் எல்லாம் ஒரே பீரோவில் வச்சுருந்தோம். அதனால் எங்கள் மனைவி பார்த்தாங்க, நீங்கள் அப்படிலாம் வைக்க வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பீரோ வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு ஒரு பீரோ வாங்கி கொடுத்து, எனக்கு இதான் ப்ரெசன்டேஷன் சொல்லி அந்த நாளில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இவ்வளோ காசு உனக்கு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லி அந்த பீரோ கொண்டு வந்து வைக்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் பாவீங்களா, எனக்கு ஒரு கிஃப்டா அப்படின்னு சொல்லி நான் அந்த அளவுக்கு பண்ணதில்லை. நான் பண்ணேன்னா ஒரு புடவை எடுத்து கொடுப்பேன், அவ்வளோதான். ஒரு 500 600 700 ஒரு புடவை எடுத்து கொடுப்பேன். இல்லைன்னா காசை கையில் கொடுத்து போய் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதான் செய்வேன். ஆனால் அவங்க பாருங்க, நம்ம உண்மையிலேயே மனைவிமார்கள் நேசிக்கிறவங்க தான் இல்லைன்னு சொல்லலை, சில மனைவிமார்கள் தான். இன்றைக்கி உங்கள் புருஷர்களை நீங்கள் அழகுபடுத்தி பார்க்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். புருஷர்களை அழகுபடுத்தி பார்க்குறீங்களா? புருஷர்கள் இன்றைக்கி
நீங்கள் மாத்திரம் விலை உயர்ந்த ஆடைகளை போட்டுட்டு புருஷர்களை என்ன பண்ணுறீங்க? கேவலமான வஸ்திரத்தை போட்டு போகிறான். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ஆண்டவர் வானத்திலேருந்து பார்த்துட்ருக்காரு, கேட்பார் கண்டிப்பாக. இது வர பிள்ளைங்க விட்டு கவனிப்பாங்க. நிறைய குடும்பங்களில் இது ஒரு சிக்கல் இருக்குங்க. அதுக்கு ஒரு நியாயத்திற்கே இருக்குது. ஸ்தோத்திரம். பிள்ளைகள் காலங்களில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு விதை தான். அதை நீங்கள் விதைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்க வந்து அறுக்க போகிறாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி. ஸ்தோத்திரம். நீங்கள் எப்படி உங்கள் புருஷன் நடத்துறீங்களோ அவங்களுக்கு ஒரு புருஷனையே அவங்க அப்படி தான் நடத்துவாங்க. அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. ரொம்ப கேவலமாக நல்ல ட்ரெஸ் பண்ணி பார்க்காம, நல்ல குடும்பமாக நின்று பார்க்காம இப்படியெல்லாம் செய்வாங்க. ஆனால் எப்போதுமே நம்ம வீட்டுக்காரர் நாம் எல்லாம் ஒரு வெளியிடங்களுக்கு போனாலே டீசெண்டாக இருக்கணும். வெளியிடங்கன்னா ஃபுல்லாக வெளியில் போனாலே டீசெண்டாக போகணும். ஏன் நமக்கு என்ன குறைவு சொல்லுங்கள்? ஆண்டவர் பிச்சைக்காரன் விட்டாரா? சாப்பாடு இல்லாமல் விட்டாரா? வஸ்திரம் இல்லாமல் விட்டாரா? இல்லையே, எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஒரு அலையிலே சொல்லுவோம். அதனால் உண்மையான மனைவிமார்கள் உங்கள் புருஷர்களை கனம் பண்ணுங்க. உங்கள் புருஷர்களை கனம் பண்ணி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் கட்டாயம் செய்யணும். செஞ்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும். சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். சர்ப்ரைஸாக அவங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ தான் அவங்க உங்கள் மேலே இன்னும் அன்பாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவற மாட்டாங்க, கேட்பாங்க. சோத்துறேன். உண்மையிலே அப்படி தாங்க அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. என் மனைவி சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி மனைவிமார்கள் அதே மாதிரி புருஷன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்பேன்னு சொன்னால் நிச்சயமாக அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் இந்த கால வேளையிலே நல்லா கவனிக்க, மனைவிமார்கள் நல்லா கவனிக்கணும். போதனையின்றி உங்கள் ஸ்தோத்திர நடக்கையினாலே உங்கள் புருஷனை நீங்கள் ஆதாயப்படுத்தலாம். நீங்கள் போதிச்சு தான் உங்கள் புருஷனை வந்து வெளியே கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க. உங்கள் போதனை தேவையில்லை, உங்கள் நடப்பு தான் தேவை, உங்கள் நடக்கை தான் தேவை. உங்கள் நடக்கையினால் தான் அவரை ஆதாயப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் போதிக்கிற அனுபவத்தை நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் என்ன தான் போதிச்சாலும் ஏதோ ஆபத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறது வேறங்க. எப்போ பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிட்டியே, எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் ஒரு மனுஷன் எவ்வளோ நாளும் உங்கள் கூட இருப்பான்? யோசிச்சு பாருங்க. மனம் திரும்புங்க. வேதாமத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாரும் இப்படி வந்து குறை சொல்லி வாழ்ந்தவங்களா இல்லை. ஆனால் வீட்டுக்கு வந்தால் புருஷன் மேலே அன்பு செலுத்த ஆள் வேணுங்க. அதுக்கு தாங்க கல்யாணம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுக்க முடியும். அதனால் நிச்சயமாக நீங்கள் விதைக்கிறத அறுப்பீங்க. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க. புருஷன் மனைவி குறித்து ஒரு வெளிப்பாடுகளை உங்களாருங்க. நீங்கள் அடுத்த குடும்பங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நீங்கள் அடுத்த குடும்பங்களை நேசிக்கிறவங்களாக இருக்கணும். நீங்கள் அடுத்த குடும்பங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதனால் இப்போ உங்கள் மனைவியை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க? புருஷர்களை நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். உங்கள் மனைவிமார்களை நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க? புருஷர்கள் வச்சுருக்கீங்க. அதே போல் மனைவிமார்கள் உங்கள் புருஷர்களை நீங்கள் எந்த மாதிரி வச்சுருக்கீங்க? ஸ்தோத்திரம். அதனால் போதிக்காதீங்க. தொடர்ந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை செய்யுங்க. ஸ்தோத்திரம். சர்ப்ரைஸாக அவங்கள வாழ்த்துங்க. ஸ்தோத்திரம். ஆனால் புருஷனை போல அன்பு கூறுறவன் இந்த உலகத்தில் உனக்கு யாருமே கிடையாது. மனைவிமார்களே, புருஷனை போல அன்பு கூறுறவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீ மரிக்கும் வரை உனக்கு சாப்பாடு கொடுத்து, நீ மரிக்கும் வரை உனக்கு ஆடை கொடுத்து, நீ மரிக்கும் வரை உன் மேலே அன்பு செலுத்தி, நீ மரித்த பிறகு உனக்காக அழுது, உனக்காக விருதாக இருக்கிறான் பாருங்க, உனக்காக மயங்கி கிடக்கிறான் பாருங்க, என் மனைவி போயிட்டாலே சொல்லிட்டு இருக்கிறான் பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு. அந்த அன்பை இழந்துடாதீங்க. உங்கள் புருஷன் மேலே உண்மையான அன்பை செலுத்துங்க. புருஷர்கள் சொல்கிற ஸ்திரீகளை பார்க்கலாம் பெரிய அன்பை செலுத்துகிறாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள்? அவன் நேசிக்கிற உங்கள் சரீரத்தை மாத்திரம்தான் விட்டு கொடுக்குறீங்க. ஆனால் அவன் உங்களுக்காக என்னென்ன பண்ணுறான் பாருங்க, என்னென்ன பண்ணுறான் சொல்கிற யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் தினமும் உங்கள் மேலே இருக்கிற அன்பு அவன் இதயத்துக்குள்ளே ஊறிக்கிட்டே இருக்கு. ஏதாவது என் மனைவிக்கு பண்ணணும், என் மனைவி எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்கா, அவளை எப்படியாவது சுகமாக்கணும் என்று சொல்லி ஒரு வேலை ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தால் கத்தத்தை முறையிட்டே இருப்போம். ஆண்டவரே, என் மனைவி எப்போதும் பலவீனமானமாக இருக்காங்க, ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே. வீட்டில் பெற்றோர் கூட அப்படி ஜெபம் பண்ண மாட்டாங்க. புருஷன் கண்ணீரோடு வேதனையோடு என் மனைவிக்கு சுகந்தாங்க ஆண்டவரே என்று சொல்லி வேதனையோடு ஆண்டவரிடத்தில் கேட்பான். யோசிச்சு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட அன்புள்ள கணவனுக்கு உங்களுடைய பராமரிப்பு எப்படிங்க இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. அனுதினமும் நேசிக்கிற ஒருவன் உங்களுக்காக இருக்கிறான்னா அது உங்கள் புருஷன் தான். பிள்ளைகள் சில காலம்தான், ஸ்தோத்திரம், பேர பிள்ளைகளும் சில காலம்தான். ஆனால் கடைசி வரை நேசிக்கிற ஒரே ஒருத்தன் புருஷன் தான். அவன் சாகு வரை உங்களை விட மாட்டான், உங்கள் கூடயே நிற்பான், நீ என்ன சொன்னாலும் கேட்பான். அதுதான் புருஷனுடைய அன்பு.
அதனால் உங்கள் அன்பு அவனை விட பெருசாக இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, புருஷன் மனைவிக்குள்ள ஒரு அன்பை இந்த கால வேளையில் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்தினீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ந்து புருஷன் மனைவி குறித்து உண்டான அந்த காரியத்திலே பேசுகிற நாங்களாக இருந்தாலும் கேட்குற ஜனங்களாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் போதனையின்றி புருஷன் ஆதாயப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் எல்லா மனைவிகள் மேலும் அமர்படி செய்யணும். இயேசுவின் நாமத்தினால புருஷர்கள் ஏற்கனவே அவங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, தினமும் நேசிக்கிறாங்க, தினமும் அவங்க மேலே அன்பாக இருக்கிறாங்க, அவங்கள நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் புருஷர்கள் மனைவி மேலே வைத்திருக்கிற அன்பு நாளுக்கு நாள் புனிதமாகட்டும், பரிசுத்தமாகட்டும், ஆண்டுடைய மகிமை இறங்கி வரட்டும். ஒவ்வொரு புருஷன் மனைவிக்குள் இருவரும் உண்மை உத்தவமாய் தங்கள் சிநேகத்தை புதுப்பித்துக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.